கோலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மட்டும் இல்லாம இந்திய சினிமாவுக்கே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்னா அது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ற அளவுக்கு ரஜினிகாந்த் மேல தமிழக ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்க. தமிழக ரசிகர்கள் மட்டும் இல்லாம திரையுலகினரும் நிறைய பேர் வந்து ரஜினிகாந்தோட பெரிய ஃபேனா இருந்திருக்காங்க. ரஜினி அவர்களோட ரசிகர்கள முதல் இடத்தை பிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகரும் இயக்குனரும் மற்றும் டான்ஸ் மாஸ்டரும் ஆன ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ரஜினியோட தீவிரமான ரசிகன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிச்சு இப்போ 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்னு மொட்டை சிவா கேட்ட சிவா, இன்னொன்னு சிவலிங்கா. இந்த 2 படத்தோட ட்ரெய்லரும் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சக்க போடு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் டூப்பர் ஹிட்டான அந்த ட்ரெய்லரை தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ரஜினி மாதிரி ராகவேந்திரர் மேல ரொம்பவே பற்று உடையவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னோட ஆன்மீக குருவே ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியிலுமே சொல்லியிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். தன்னோட இஷ்ட தெய்வமான ராகவேந்திரருக்கு வந்து ஆவடியில ஒரு கோவிலை கட்டி அதை நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ராகவேந்தர் மேல எவ்வளவுக்கு எவ்வளவு பற்று இருக்கோ அதே அளவுக்கு பற்று தன்னுடைய அம்மாவான கண்மணி மீதும் வச்சிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். ராகவா லாரன்ஸ் வந்து தன்னுடைய தாய்க்கும் ஒரு கோவிலை இப்ப கட்டியிருக்காராம். பூந்தமல்லி சைட்ல அந்த கோவிலை கட்டுமான பணியை ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அந்த கோவில் முடியற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அந்த கோவிலை திறக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்றதாவும் இருக்காராம். அந்த கோவிலை வைக்கிறதுக்கு அவங்க அம்மா சிலையை ராஜஸ்தான்ல இருந்து செஞ்சு இங்க கொண்டு வந்திருக்காரு. இந்த கோவிலோட கட்டுமான பணிகளை இன்னும் 1 வாரம் 2 வாரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முடிஞ்சிடுச்சுன்னா இந்த கோவிலை திறக்கிறதுக்காக ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ண போறதாவும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல அப்படின்னாலுமே கூடிய சீக்கிரத்துல இதை பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். பெத்த தாயை எல்லாரும் மதிங்க மதிங்க அப்படின்னு சொல்லி வாயால சொல்றவங்களுக்கு மத்தியில பெத்த தாய்க்காக கோவிலே கட்டியிருக்காரு ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல அவரை பாராட்டிட்டு வராங்க. ராகவா லாரன்ஸ் அவர்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபில்மி பீட் தமிழ்.